வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மைன்கிராஃப்ட் டே 3 சர்வைவல் மோட் தான் கைஸ் விளையாடுவோம் நம்ம கசினோட கைஸ். ஆனால் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட கசினால் பேச முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து வெளி ஊரில் இருக்கிறதுனால அவங்களால பேச முடியாது. இப்போ நம்ம வீட்டில் வந்து நிறைய அப்டேட் பண்ணியிருப்போம். நிறைய அப்டேட் இல்லை, கிளாஸ் பண்ணியிருப்போம். கிளாஸ் வந்து உங்கள்கிட்ட காட்டுறதா இருந்தால் இருந்தது. நான் வந்து கிளாஸ் எல்லாமே பண்ணி போடுறது எல்லாமே ஒரு வீடியோவாக வச்சுருந்தேன். திடீர்னு பார்த்தா அது வந்து டெலீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு காட்டுது. சரி, அதனால மீதியெல்லாம் முக்கியமான வீடியோஸாக இருந்தது. சரி, இது ஒன்றும் அவ்வளோ முக்கியம் இல்லைல்ல, அதனால் அதை வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து அப்படியே நான் அப்லோட் பண்ணிட்டேன். தண்ணியை வேற போட்டு விட்டாங்க, ஒழுங்காக போக மாட்டாளா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து க்ரீப்பரு. சரி, ஓடு 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 ஓடு. இங்கே வீட்டுக்கிட்ட உடச்சிட போது அது. இப்போ இதெல்லாம் நிறுத்தினா இது எடுத்துகிட்டு அப்பாடி ஹார்ட் எதுவும் குறையில. நல்ல வேலை, தப்பிச்சோம். சரி விடுங்க. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் வீட் ஃபார்மிங்கும் அப்புறம் என்னென்னா கோழி பண்ணியும் வைக்கிறோன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் வீட் ஃபார்மிங்கும் கோழி பண்ணியும் வைக்க போகிறோம். ஓகேவா? இப்போ கோழிலாம் சூப்பராக இருக்கும். வீட் ஃபார்மிங் வச்சு கோழி பண்ணை போட்டுட்டு அடுத்த வீடியோவில் நம்ம ஆட்டு பண்ணியும் போடுறோம். ஓகேவா? அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் நம்ம ஆட்டு பண்ணியும் போடுறோம். இப்போ நம்ம வந்து வீட்லாம் எடுத்துக்கலாம். வீட் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு வீட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேறு தேடணும். இடம் தேடிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை தூங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து வீட் ஃபார்மிங் பண்ண ஆரம்பிக்கலாம். எனக்கு வந்து அவ்வளோவா பண்ண தெரியாது. வீட் ஃபார்மிங் என்னோடய கசினுக்கு தான் பண்ண தெரியும். அதனால் அவள் வீட்லாம் அதிகமாக எடுத்துகிட்ருக்கா வீட் ஃபார்மிங் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம வந்து அவள் எங்கேயோ போகலான்னு சொல்லியிருக்கா. எங்கே போகிறேன்னு தெரில. கேவ் பக்கத்தில் எங்கேயோ போயிருக்கா. கேவ் இல்லை, கேவ் தானா? அது எங்கேயோ மலை மாதிரி இருக்குது, அந்த இடத்துல போயிட்டுருக்கா. அங்கே ஸ்கெலிட்டனு ஏதோ தூக்கி இருந்தது. ஸ்கெலிட்டனா அது என்னது? வேணாங்க, பார்க்க வேணாம். ஏதாச்சும் அடித்து போட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? என்ன உள்ளே போய் பண்ணிருக்கான்னு தான் எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ விடுங்க. ஸோ உட்டன் பிக்காக்ஸு பதிலாக உட்டன் ஆக்ஸ் எடுக்கிறேன். கோலை மெயின் பண்ணியாச்சு. ஒரு கோல் தான் இருந்தது, வேறு எதுவும் இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா இருட்டாகிற மாதிரி எனக்கு தோணுது. அயன்காலம் கைஸ், எப்படியோ அயன்காலம் கண்டுபிடிச்சிட்டேன். கிராஃப்டிங் டேபிள் வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருந்திருக்கா போல். சரி விடுங்க, பிளான் க்ரியேட் பண்ணியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஹவுஸ்குள்ளே போய் தூங்கிடலாம். கதவு சாத்திட்டு வந்துடுவாங்க. நம்ம வந்து லீவ் கொடுக்கணும். தெரியாமல் லீவ் போய்ட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு செகண்டில். சரி, இப்போ வந்து நம்ம எழுந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கதவு மூட்டா. ஐயோ, எதுக்கு என்ன அடிச்சா? ஹார்ட்டே குறைஞ்சிச்சு. நம்ம பெரிய எடுக்கிறோம். டொமேல் இப்போ வந்து அடிச்சிடாத. ஓடு ஓடு ஓடு. அடிச்சுனா அவ்வளோதான். திருப்பி நானும் அடிப்பேன். அடிக்கல, நல்ல வேலை. அடிச்சிட்டு திருப்பி நான் அடிக்க தான் போகிறேன். அடிக்காமல் இருப்பேனா? நான் லாஸ்ட் டைமு இதுக்கப்புறம் அடித்தேன்னா அவ்வளோதான். அடிச்சாச்சேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட்டே எல்லாருக்கும் குறைஞ்சிச்சு, அவளுக்கும் குறைஞ்சிச்சு. இந்த சண்டை போட்டது இதெல்லாம் நிறுத்திட்டு நான் வந்து அப்பயே சொல்ல மறந்துட்டேன். நான் சொல்லியும் செஸ்டிலேருந்து அவள் பக்கெட் எடுத்து வச்சுருக்கா. நல்ல வேலை எமரல்டு எடுக்க வேணான்னு சொன்னதுனால கேட்டா. சரி விடுங்க, அவள் சொல்லியும் கேட்க போகிறதில்ல. இப்போ கிராஃப்டிங் டேபிள் போட போகிறா அவள். கிராஃப்டிங் டேபிள் போட்டு நம்ம இந்த இடத்துல தான் இது பண்ணுறதா முடிவு பண்ணிட்டோம். வீட் ஃபார்மிங் பண்ணுறதா.
இங்கே பண்ணிடலாம், ஏன்னா இந்த இடத்துல தான் நல்லா இருக்குது கொஞ்சம். இப்போ இதில் வந்து என்ன பண்ணிருக்கா எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு வீட் ஃபார்மிங் பண்ண தெரியாதுல்ல. ஸோ அதனால தான் என்ன தான் பண்ணிருக்கா மணரம், என்னத்துக்கு ஸ்டிக் வச்சிட்ருக்கா? என்னது இது? ஹோவா? ஓ, இந்த மாதிரி தான் பண்ணணுமா? புரிஞ்சிருச்சு. சூப்பராக இருக்குது கைஸ். நம்மளும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஹோ க்ரியேட் பண்ணலாம். சும்மா பண்ணிட்டுருக்கிறதுக்கு நல்லா இருக்கு. இப்போ நம்ம ஒரு ஹோ க்ரியேட் பண்ணுவோமா? நம்மளும் ஒரு ஹோ க்ரியேட் பண்ணுவோம். ஸோ கிராஃப்டிங் டேபிள். ஸோ தெரியாமல் இன்னொரு கிராஃப்டிங் டேபிள் வேறு மேக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஹோ க்ரியேட் பண்ணலாமா? தேவைப்படுமா? சரி தேவைப்படுதும். சரி போட்டுக்கலாம். சும்மா பண்ணிக்கலாம். அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக ஹோ க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்டிக்கு க்ரியேட் பண்ணணும். அப்புறம் வந்து பிளாங்க்கு க்ரியேட் பண்ணணும். பிளாங்க் கொஞ்சம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். பிளாங்க் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிக்கும் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸ்டிக்கு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஹோம் க்ரியேட் பண்ணிட்டோம். ஹோ க்ரியேட் பண்ணியாச்சு. கிராஃப்டிங் டேபிள் அங்கேயே விட்டுடலாம். 3 இருக்குல்ல, அது எங்கே? ஐயோ தனியாக போட்டுட்ருக்காளே. இப்போ நல்ல வேலை எடுத்துட்டா. இது வந்து ஒரு க்ரீப்பர் பேசிகிட்டு இருக்க கூட்டிலே வெடிச்சிருச்சுங்க. எப்படி வெடிச்சதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. திடீர்னு வெடிச்சிட்டு பண்ணுறதுக்குள்ளே இப்போ நம்ம டேட் பிளாக் போட்டு அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் திருப்பி. அது ஒன்றும் அவ்வளோவா இதுவாகலை. ஹவுஸ்க்குள்ளே பக்கத்தில் போய் வெடிச்சிருந்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் லாஸாக இருக்கும். ஹோ எடுத்தாச்சு. நம்ம அப்படியே பண்ணிட்டே போகலாம். இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க, அழகாக சூப்பராக இருக்குது. வீட் ஃபார்மிங் பண்ணுறதே சூப்பராக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் லென்த் பண்ணிக்கலாம். இதை திருப்பி அடிச்சுட்டே இருக்கா. என்னதான் ஒன்றும் புரியல. ஸோ எதுக்கு அடித்தா தேவையில்லாமன்னு புரியல. வீட் போட ஆரம்பிச்சிட்டா. இப்போ நம்ம இந்த சைட் போட்டு நம்ம இந்த சைட்லேருந்து கொஞ்சம் வீட்ஸ் போடலாம். நம்மக்கிட்ட ஒரு கொஞ்சம் வீட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எவ்வளோ எடுத்தோம் தெரியல. எவ்வளோ எடுத்தோம் தெரியல, மறந்துடுச்சு. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீட் போட்டுகிட்டே இருக்கோம். நம்மக்கிட்ட இருக்கிற வீட்டும் போட்டுக்கலாம். நம்ம இந்த சைட்லேருந்து போட ஆரம்பிக்கலாம். நல்லா இருக்குங்க. இந்த வீட்டெலாம் வளரும்ல, எவ்வளோ நேரத்தில் வளரும்னு எனக்கு தெரியல. அவ்வளோதாங்க, நம்ம வீட்டு முடிச்சு. அதான் தான் ஃபுல்லாக போடணும். நான் தான் சொன்னேன்ல எனக்கு வீட் ஃபார்மிங் வராது, அதனால் அவள் தான் அதிகமாக எடுத்துப்பானு. சூப்பராக இருக்குது கைஸ். கிராஃப்டிங் எதுக்கு அதை எடுத்தா? அது வர எடுத்து விட்டா கைஸ். வீட்டு கொஞ்சம் நேரம் வாழ்ந்து விட்டோன்னே எடுத்துக்கிட்டா. சரி இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்மளை எடுத்து வச்சுக்கலாமா இல்லை விட்டே கொடுத்துடலாமா? நல்லா இருக்குங்க. ஆடு போங்க, நீலாம் வரக்கூடாது போ. திருப்பி தந்துடும். கேட்டுடா என்னோடது எடுத்து வச்சுக்கிட்டேன்னு கொடுத்தாச்சு. இடம் அங்கே இருக்கு, நீ என்ன அங்கே ஓடுற? சரி இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து வீட்டு அதுலேருந்து எடுக்கலாமா? அதுலேருந்து வளரணும்ல, அப்புறம் ஆட்டு பண்ண வைக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படும். வீட் சீட்ஸ் இருக்குது, அதை வச்சு அவள் ஆடை கூப்பிட ஆடு இல்லை தெரியாமல் சொல்லிட்டேன், கோழியை கூப்பிட போகணும். கோழி எங்கே இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. கோழியை தேடிட்டு போகலாம். கிராஃப்டிங் டேபிளை உடன் ஆக்ஸை வச்சு மைண்ட் பண்ணுவாங்க. நீ என்னென்னா இதை வச்சு பண்ணிட்டுருக்க, ஸ்வாடை வச்சு. சரி விடுங்க, இந்த கிராஃப்டிங் டேபிள் அங்கேயே இருக்கட்டும். வேறு எப்பயாச்சும் தேவைப்படுச்சுன்னா இங்கேருந்தே எடுத்துக்கலாம். நல்லது தானே. நம்ம வீட் ஃபார்மிங் பக்கத்துலேயே ஒரு கிராஃப்டிங் டேபிள் இருக்கட்டும். சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னது இது? அவ்வளோதான், இன்னொரு வாட்டி அடிச்சேன்னா அவ்வளோதான். ஸோ விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை தேடி போகணும். கோழியை வேற,
கோழி எங்கே இருக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. எங்கே போய் தேடுறது அப்படின்னு இருக்கு. எத்தனை கிராஃப்டிங் டேபிளு? ஐயோ அங்கே ஒன்று கிடைக்குங்க. பிளாங்க் கொஞ்சம் க்ரியேட் பண்ணிக்கலாம். பிளாங்க் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கட்டணும். அதுக்கப்புறம் கோழியை வேற உள்ளே விடணும். இப்போ கோழியை உள்ளே விடுறதுக்கு வந்து உடன் ஃப்ரெண்ட்ஸை வச்சு க்ரியேட் பண்ண போகிறோம். உடன் ஃப்ரெண்ட்ஸ் தயார் ஆரம்பிக்கலாம். எங்கே இருக்குது உடன் ஃப்ரெண்ட்ஸு? இவ்வளோ இருக்குது. பண்ணிகிட்டே இருக்கலாம். பண்ணிட்டே இருக்கோம். கொஞ்சம் அதிகமாகவே உடன் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் பிளான் க்ரியேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். 72 ஃப்ரெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாமா? நம்ம வந்து ஒரு 16 ஃப்ரெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். 16 தெரியாமல் அதிகமாக கொடுத்துட்டேன். ஸோ விடுங்க. 16 தாண்டி தெரியாமல் கொடுத்துட்டேன். 30 போயிடுச்சு. ஐயோ இவ்வளோ தெரியாமல் கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உடன் ஃப்ரெண்ட்ஸ் கட்டிட்டு அதுக்கப்புறம் ஆட்டை கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட்டை உள்ளே விட்டு அதுக்கு ஃபீட் பண்ணி குட்டிலாம் வர வைக்க போகிறோம். சூப்பராக இருக்குங்க. நிறைய குட்டி வரப்போகுது. ஜாலியாக இருக்குது. ஐயோ தெரியாமல் போயிட்டேன். சரி விடுங்க. உடன் ஆக்ஸ் இங்கே இருக்குது. மைண்ட் பண்ணியாச்சு. எப்படி எதுக்குங்க அவளே போட்டிருக்கா? ஆனால் என்கிட்ட 30 இருக்குல்ல. விடு நானே போடுறேன். இதுக்கப்புறம் ஃபுல்லாக போட்டுகிட்டே இருக்கோம். கேட்டும் தயாரிச்சாச்சு. இந்த கேட் தயாரிச்சுட்டே இருக்கோம். கேட்டு தயாரிக்கிறதுக்கு முன்னாடி எங்கே கேட் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. கேட்டு தயாரிச்சிட்ருக்கோன்னு தெரியாமல் சொல்லிட்டேன். விடுங்க. எங்கே கேட் வைக்கிறது? எதுக்குங்க அங்கே பிளாக் பிளேஸ்மெண்ட் இருக்கா? ஐயோ அங்கே தான் ப்ளேஸ் பண்ணுமா? கோழி அம்பாமல் இருக்கிறதுக்கு. ஸோ எங்கே கேட்டு வைக்கிறது? அப்போனா எங்கே கேட்டு வைக்கிறது? இந்த பக்கமா? சரி ஓகே, இந்த பக்கமே வச்சிடலாம். உடன் ஆக்ஸ் வச்சு மைண்ட் பண்ணிவிட்டு அந்த பிளாக் எடுத்துடலாம். எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் போட்டுக்கலாம். கேட் வச்சாச்சு. அவ்வளோதான் கைஸ். சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேட்டை திறந்தாச்சு. எதுக்கு கேட்டை மைண்ட் பண்ணிடுத்த? பைத்தியமாக இருக்குமோ? கேட்டு வச்சோமா இல்லைனா ஃப்ரெண்ட்ஸே வச்சிட்டோமா? சரி தெரியல. நல்லா இருக்கு கைஸ். இப்போ நெக்ஸ்ட் அயன் காலம் உள்ளே வந்துருச்சு. வெளில போவா. வெளிலே வர மாட்டேங்குது. இதை அடித்தா வேறு துரத்திட்டே இருக்கும். இதை அடிக்கிறதுலாம் வேணும்னா நம்மளுக்கு வேணாம். வெளிலே வந்துடுவோம். அதுக்கப்புறம் அதுவாக வெளில போனால் தான் உண்டு. எனக்கு கொஞ்சம் கொடு, எனக்கு கொஞ்சம் இது கொடு. அதுனா தட்டனை மறந்து போயிடுது. வீட் சீட்டா அங்கே வரணுமா? எங்கே இருக்க? ஜம்ப் வேற பண்ண முடியல. வழியும் அடைச்சிருக்கு. வந்துட்டேன் இருங்க. போடவே மாட்டேற. போட்டா தானே படி. 15 கொடுத்துருக்கா. சொல்லுங்க. ஆடு தேடி தாங்க போயிட்டுருக்கோம். ஆடுன்னே வாயில் வருது. கோழி கைஸ். ஆடுன்னு மண்டையில் ஏற்றிட்டேன் தெரியாமல். கோழி தான் இது. நான் ஏதோ கோழியை பார்த்தேன்னா அது எங்கேயோ ஓட்டிகிட்ருக்கு. என்ன கைஸ் அதுக்குள்ள? ஓ அவ வந்து என்ன தெரியுமா பண்ணியிருக்கா? அவ போய் ஸ்லீப் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் நானும் வந்துட்டேன். வந்து திடீர்னு நான் வந்து என்ன பண்ணுறா, அவள் போய் ஸ்லீப் பண்ணுறேன்னு என்னையும் கூப்பிட்டு போயிட்டா போல். என்னன்னு தெரியல. திடீர்னு ஏதோ பக்கு. திடீர்னு அவள் போய் வீட்டுக்கு போன உடனே ஸ்லீப்பிங் கொடுத்தா போல். நானே போய் ஸ்லீப் பண்ணேன். ஒன்றும் புரியல. ஏதோ பக்கு போல். சரி விடுங்க. சேர்ந்து தூங்கிட்டோம். விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து கோழியை தேடி தான் இப்போ போகிறோம். இப்போயாச்சும் கோழி கிடைக்கட்டுமே. என்னங்க இது? பேர் என்னன்னு எனக்கு தெரியல.
தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். அவளுக்கு தெரியுமா, ஆனால் என்னன்னு சொல்ல மாட்டாள். என்ன இது? ஆனால் திடீர்னு ஏதோ பக்குங்க. அவள் தூங்கின உடனே நான் எப்படி தூங்க முடியும்? வெயிட் தானே பண்ணிகிட்டு இருக்க முடியும். கொஞ்ச நேரத்தில் தானே காலையில் ஆகும். என்னன்னு தெரியல, ஏதோ பக்கு. சரி விடுங்க. மைண்ட் கிராஃப்டில் எப்படி பக்குன்னு எனக்கு புரியல ஒன்றும். அவள் தூங்கின உடனே நானும் தூங்குறேன். விடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கோழியை தேடி தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப தூரம் போகிறோம், கோழியே கிடைக்க மாட்டேங்குது. கோழி வா, கோழியே கிடைக்க மாட்டேங்குதே. டார்ச்சராக இருக்குது. கோழி தான் எனக்கு வேணும். கோழியை வச்சு கோழி பண்ணுறதுக்கு வந்து போயிட்டு இருந்தால் கோழியே கிடைக்க மாட்டேங்குது. எங்கேயுமே இல்லை. ஏதோ கோழியை பார்த்தனும் ஓடினா, அதுக்கப்புறம் வீட்டுக்கே போனால், அப்புறம் தூங்கினா, நாங்களும் தூங்கிட்டோம். என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ விடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதுக்கு தான் போகிறோம். அதனால் கோழியை தேடி தான் போயிட்டே இருக்கோம். சுத்தமாக முடியல, எங்கேயும் கோழி கிடைக்க மாட்டேங்குது. கோழியை தேடி போயிட்டே இருக்கோம், எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. அவள் சொல்கிறா பிளெயினாக இருக்கிற இடத்துல தான் கோழி இருக்கும்னு. இங்கே எங்கே பிளெயினாக இருக்குது கோழி கிடைக்கிறதுக்கு? கோழியே இங்கே இல்லை இந்த இடத்துல. திருப்பி சுற்றிட்டு இங்கே தான் வந்திருக்கோம். போயிடலாம் வாங்க. இந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம். ஆட்டு வரடங்க வாங்குது. இந்த வழியாக போயிடலாமா? ஓ போயிடுச்சு. தெரியாமல் கீழே வந்துட்டாங்க மேலே இருந்து. திருப்பி ரீஸ்பேம் ஆகிட்டோம். வந்து திருப்பி என்னோடதெல்லாம் எடுத்துனா அவ்வளோதான். உனக்கு எடுத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவை நான் பாஸ்ட் அனலைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு நான் வந்து அப்போ வந்து எனக்கு வந்து ஜோம்பிஸ்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்ன பண்ணுறதுனே தெரில. தெரியாமல் பாஸ் ஐக்கான் கொடுத்துட்டேன். அதான் பிரச்சனையே. தெரியாமல் பாஸ் கொடுத்துட்டேன். பக்குலாம் ஒன்றும் இல்லை, பாஸ் தான் கொடுத்துட்டேன். அதில் எனக்கு அயன் கிடச்சிது. அயன் காலம் ஒன்று உள்ளே இருந்ததுன்னு சொன்னல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே. அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நைட் ஆன ஒன்று ஜோம்பி வந்து அட்டாக் பண்ணி இந்த அயன் காலம் செத்துருச்சு. அதனால் அயன் வந்து எனக்கு மேலே இந்த இதுக்குள்ளே இருந்தது. அதனால் நான் 2 அயன் எடுத்துகிட்டு என்னோடய கசினுக்கு வந்து ஒரு அயன் கொடுத்துட்டேன். அதனால தான் அங்கே மேலே 2 அயன் இருக்கு. அதான் நான் வந்து மறைச்சிட்டேன். சரி விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கோழியை தேடி போயணும். இன்னும் கோழியை தேடினாலே தெரில. கோழி தேடினாலே தெரில. கோழி கிடச்சிருச்சா இல்லை கிடைக்கலையா இன்னுமே தெரில. கோழி தான் நம்ம கீழே விழுந்ததில் அவள் எங்கேயோ தேடிட்டு இருந்தா கோழியை போகிறான்னு. அவள் கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நேரம் கண்டுபிடிக்கலன்னா ரொம்ப நேரம் ஆகக்கூடாது. எந்த பக்கம் ஏறுறதுன்னே எனக்கு புரியல. மாற்றி மாற்றி அந்த டூல் பாரில் காட்டுது. டூல் பாரா ஹெல்த் பாரா தெரியல எனக்கு. ஹெல்த் பார் தான் நினைக்கிறேன். வில்லேஜஸ்லாம் அப்படியே இங்கேயே நின்றுட்டுருக்காங்க. என்னாச்சு கைஸ்? இன்னும் ஊரில் இங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. போன வாட்டியே வரும்போது இங்கே தான் இருந்தாங்க. ஸோ வாங்க. ஏறுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏறி ஏறி வரத்துக்குள்ளே இந்நேரம் மாதம் கோழியை கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சா நல்லது. ஜஸ்ட்டு மிஸ்ஸு கீழே ஒன்றுனா அவ்வளோதான். டர்ட் பிளாக் எடுத்து போட்டு அங்கே போகலாம். ஏன்னா அதான் ஒரே வழி. ஏன்னா இந்த இடத்துல இப்படி போகிறதுலாம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. பக்கத்துலேயே பிளாக் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணி போயிட்டே இருக்கோம். கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம். வந்தாச்சு எப்படியோ கொஞ்சம் மேலே. இப்போ இந்த சைடு வழியாக மேலே ஏறி போயிட்டு கோழி பிடிச்சிருக்காளான்னு பார்ப்போம். என்னன்னு எனக்கு தெரியல. கோழி பிடிச்சிருக்காளா பிடிக்கலையான்னு அங்கே பார்க்கலாம். கோழி இருக்கா இல்லையான்னு. இல்லை இப்போ தான் பிடிச்சிட்டுருக்கலாம். கோழி பிடிச்சாங்க. சூப்பர். குட்டி வேற போட்டிருக்கு. ஹே குட்டி கோழி சூப்பராக இருக்குங்க.
நம்மளுக்கு வந்து வீட் சீட் கொடுத்துருந்தால அதை வச்சு நம்ம இதுக்கு ஃபீட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் குட்டி வரும். க்யூட்டாக இருக்குங்க குட்டி குட்டி கோழி. நம்ம சொன்ன மாதிரியே வீட் ஃபார்மிங்கும் பண்ணாச்சு, அதுக்கப்புறம் கோழி பண்ணையும் வச்சாச்சு. க்யூட்டாக இருக்குங்க கோழி குட்டி, க்யூட்டாக இருக்கு. இப்போ வந்து இதுக்கும் ஃபீட் பண்ணணும். நானே ஃபீட் பண்ணவா? ஃபீட் ஆப்ஷன் வருதுங்க, அப்படியே டிசபிள் ஆகிடுது, என்னன்னு தெரியல. ஃபீட் காட்டுது. இன்னொரு குட்டி வந்துடும். இன்னொரு குட்டி, இன்னொரு குட்டி. 2 குட்டி இருக்குது கைஸ். 2 குட்டி கோழி. க்யூட்டாக இருக்கு, சூப்பராக க்யூட்டாக இருக்குது கைஸ் கோழிலாம். ஃபீட் ஆப்ஷன் காட்டுது, திடீர்னு டிசேபிள் ஆகிடுது. என்ன பாரு, அங்கே என்ன பார்த்துட்ருக்க? நான் கொடுக்க ஃபீட் பண்ணுவா பார்க்குறோம். ஃபீட் ஆப்ஷன் காட்டுது, திடீர்னு டிசேபிள் ஆகிடுது. அது பெருசாக மாறிடுச்சு. இன்னொன்று நிறைய வந்துட்டே இருக்குது. நம்மளோட கோழி பண்ண அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. குட்டியும் அதிகமாக இருக்குது, பெருசும் அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம வந்து குட்டிக்கு ஃபீட் பண்ணலாம். குட்டி பெருசாகிடும் பாருங்க குட்டிக்கு ஃபீட் பண்ணா. இப்போ வந்து கோழிக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கோம். நிறைய குட்டி வந்துட்டே இருக்கு பாருங்க, ஃபீடாக இருக்கு. இன்னொரு குட்டி வந்துச்சு. சூப்பருங்க, சூப்பராக இருக்குது. நிறைய குட்டி வந்துருச்சு. சூப்பர், நிறைய குட்டி. இப்போ என்கிட்ட 10 இருக்குது, அவர்கிட்ட காலி ஆயிடுச்சு. அதனால நான் அவர்கிட்ட 5 கொடுக்கலான் இருக்கேன். வாங்க 5 கொடுக்கலாம். 3 டாட் கொடுக்கலாம். அது 5 மாற்றிடலாம். 5 மாறு, அது 5 மாற மாட்டேங்குது. அப்படி மாறிடுச்சு. போட்டாச்சு, எடுத்துக்கோ. எடுத்துக்கிட்டா. இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாம். சட்டுன்னு காட்டவே மாட்டேங்குது, என்னன்னே புரியல. ஃபீட் ஆப்ஷன் வருதுங்க, அப்படியே பிடிச்சிருக்குன்னு. ஆனால் ஃபீட் ஆப்ஷன் டிசேபிள் ஆகி காட்டுது. ஃபீட் போட. சூப்பர். இன்னொரு குட்டி வந்துருமா? திருப்பி அதிகே கொடுத்துட்ருக்கேன். லாஸ்ட் ஒன் யார் கொடுக்கலாம்? இதுக்கே கொடுக்கலாம். கொடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. வீட் ஃபார்மிங் பண்ணியாச்சு, அப்புறம் கோழி பண்ணியும் பண்ணியாச்சு. 3 வெளியே போச்சு கைஸ், ஜம்ப் ஆகி. விடுங்க. இப்போ இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோவில் நம்ம வீட் ஃபார்மிங் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே வீட் ஃபார்மிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கோழி பண்ணியும் பண்ணலான்னு இருந்தோம், அதுவும் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது கைஸ், ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு கோழி பண்ண. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆட்டு பண்ண போகிறோம் அந்த சைடு. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். வந்து பார்த்திங்கன்னா வீட் ஃபார்மிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது கைஸ். இப்போ வீட்டில் வந்து கிளாஸ் பண்ணதான் நான் உங்களுக்கு வீடியோவாக காட்டல. கிரீப்பர் கிரீப்பர் துரத்துதுங்க. வீடியோ பாரு. இப்போ இது முடிக்கும் போது ஒரு கிரீப்பர் வந்துருச்சு. முடிச்சிட்டா போட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். டே 4ல் நம்ம வந்து ஆட்டு பண்ண வைக்கலாம். ஆட்டு பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நான் யோசிக்க முடியும். தூங்க முடியாது, சும்மா தூங்கலான்னு ட்ரை பண்ணேன். அவ்வளோதாங்க கைஸ். அவள் தூங்கிட்டா. இப்போ நம்ம அவளோட எடுத்து விட்டு நம்ம தூங்குவோம். சூப்பராக இருக்குது கைஸ். அதான் சூப்பராக நம்ம கோழி பண்ணியாச்சு, வீட் ஃபார்மிங் பண்ணியாச்சு.
அப்புறம் கிளாஸஸும் வச்சாச்சு. மேலே என்ன, அவ்வளோதான். இந்த வீடியோவில் நான் வந்து ஹாப்பி நியூ இயர் நான் உங்கள்கிட்ட இப்போயே சொல்லிடுறேன். அந்த வீடியோக்கும் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். 2025 டிஎன்டி வச்சு பிளாஸ்ட் பண்ணி 2026 மாற்றினது. சூப்பராக நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் தி சப்போர்ட். பாய் பாய்.